வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீட்டோட நிமோனியா இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நிமோனியா அப்படின்னா ஒன்று லங்கோட பேரன் கைமா அல்லது லங்கோட அல்வியோலை, இது ரெண்டில் எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். லங் பேரன் கைமா அல்லது அல்வியோலை. அல்வியோலை அப்படிங்கிறது நமக்கு லங்கில் ஏர் ஃபில்லடு ஷேக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தான் நமக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ இங்கே இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நிமோனியா. ஏன் இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆகும். இதே அல்வியோலையில் ஃப்ளூயிட் ஃபில் ஆகும். இது நார்மலாக ஏருக்காக மேலே பஃப் ஆனது தான் அல்வியோலை அப்படின்ற பாட்டு. இங்கே ஃப்ளூயிட் ஃபில் ஆச்சு அப்படின்னா அது நிமோனியா. ஓகே, இப்போ நிமோனியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நோசோகேமியல் நிமோனியா, இன்னொன்று கம்யூனிட்டி அக்வர்டு நிமோனியா. கம்யூனிட்டி அக்வர்டு அப்படின்னா நம்ம சொசைட்டியில் வரக்கூடிய பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனால் வர்றது எல்லாமே இந்த கம்யூனிட்டி அக்வர்டு நிமோனியாவில் வரும். ஓகேவா? மேஜராக இது காஸ்டு பை இது இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ மேஜராக பாக்டீரியல், வைரல், ஃபங்கல், பேராசிட்டிக். ஓகேவா? பேராசிட்ஸ்னாலையும் ஒரு சில நிமோனியாஸ் வருது. ஈசனோஃபிலிக். ஓகேவா? ஸோ இதனாலலாம் நமக்கு ஒரு நிமோனியா வருது. ஸோ இது எந்த ரீஜனை அட்டாக் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம நிமோனியாவை பிரிக்கிறோம். ஓகேவா? இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். இது எங்கெங்கே வரும் அப்படின்னா லோபில் வந்துச்சு அப்படின்னா லோபார். ஓகேவா? பிராங்கையில் வந்துச்சு அப்படின்னா பிராங்கோ நிமோனியா. இன்டர்சிசியம், 2 அல்வியோலைக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து இன்டர்சிசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே நமக்கு நிமோனியா வந்துச்சு அப்படின்னா இன்டர்சிசியல் நிமோனியா. ஓகேவா? அடுத்து டிஃப்யூஷன் ஆகிறப்ப நமக்கு ஃப்ளூட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிஃப்யூஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நிமோனியாவோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, இப்போ இதோடைய பேத்தோஜெனிசிஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு நிமோனியா அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இன்ஃபெக்ஷன் 3 வகையில் நமக்கு உள்ளே வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன், நம்ம மூக்கில் இன்ஹேல் பண்ணி நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக அஸ்பிரேஷன், நமக்கு போகுது இல்லையா, அஸ்பிரேட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா லோயர் ட்ராக்குக்கு போயிடும். அடுத்ததாக ஹெமட்டோஜினஸ், டேரெக்டாக பிளட்டில் இருந்து இன்ஃபெக்ஷன் லங்ஸுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி 3 ரூட் வழியாக நமக்கு பேத்தோஜன் உள்ள வருது. ஓகேவா? ஸோ இந்த 3 ரூட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர், இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான நிமோனியா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த நிமோனியா வரலாம். ஏன் அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணணும்னா சிலியா, நம்மளுடைய நோஸ் அந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய சிலியா தான் நமக்கு எல்லா இன்ஃபெக்ஷனையும் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுவாங்க. அந்த சிலியாவை டேமேஜ் பண்ணும். ஓகேவா? அதனால டேரெக்டாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் போகும். ஓகேவா? அடுத்ததான் ஏஜ் அதிகமாகும்போது நமக்கு ஸ்வாலோ பண்ணுறதுல டிஃபெக்ட் இருக்கும். அதனால் நமக்கு அஸ்பிரேட் ஆகிட்டு உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குள்ளே இந்த இன்ஃபெக்ஷன் போக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஏஜ் ஆகும்போது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக போராட முடியாது, டக்குன்னு நிமோனியா வந்துடும். அடுத்ததாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ நம்ம கஃபிங், எபிக்ளாட்டிஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பிரேக் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும், இந்த ஸ்மோக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா சிலியாவை ப்ராப்ளம் பண்ணும். ஆல்கஹால் பார்த்திங்கன்னா டெக்லூட்டிசன், எபிக்ளாட்டிஸ் எல்லாத்தையும் ப்ராப்ளம் பண்ணும். அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் டேரெக்டாக லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு போகுது. இப்போ ட்ரக்கியாக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதுக்கு மேலே நோஸு, ஃபேரிங்ஸ் அங்கெல்லாம் இருந்துச்சு, ஃபேரிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்க வரைக்கும் பிரச்சனை பெருசாகாது. அதுவே லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை பெருசாகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எபிக்ளாட்டிஸ் எப்போவுமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் உள்ளே போகாது. ஓகேவா? அதே போல் நமக்கு நோஸ்லலாம் சிலியா வந்து அந்த இன்ஃபெக்ஷனை தடுத்து நிறுத்திடும். அது ரெண்டுமே இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுது. அடுத்ததாக ஆஸ்துமா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நிமோனியா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதே போல் அவங்களுக்கு இம்யூனோ சப்ரஷன் டிசீஸ் ஏதாவது இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு எய்ட்ஸ், கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நிமோனியா வர்றதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் டிமென்சியா, டயபெட்டிஸ் மிலிட்டஸ், சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நியூட்ரோஃபில் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்காது இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இந்த நிமோனியா வரும். ரீனல் ஃபெயிலியர், ஸோ கிட்னியில் ஃபில்டர் ஆகாமல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே டேரெக்டாக லங்ஸ்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீனல் ஃபெயிலியர். அதே போல் குரோனிக் லங் டிசீஸ், ரொம்ப நாளாக வேறு ஏதாவது லங்கில் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதனால கூட நமக்கு இந்த நிமோனியா வரலாம். அதே போல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு
ட்ரை வெதர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக செத்துரும். அதுவே கோல்டு வெதர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் ரொம்ப டெவலப் ஆகும். ஓகேவா? காமனாக நிமோனியாலாம் வின்டரில் வரும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அடுத்தது ஹார்ட் டிசீஸ் எதாவது இருக்குது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் ஏதாவது இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூட அது டேரெக்டாக போயிட்டு அந்த பாக்டீரியல் க்ரௌத் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணி டேரெக்டாக நிமோனியா வர வைக்கும். ஓகே, இப்போ யூஸ்வலாக நமக்கு நிமோனியா பார்த்திங்கன்னா பாக்டீரியானால் வருது இல்லையா? ஸோ பாக்டீரியாலனால நமக்கு நிமோனியா வந்துச்சு அப்படின்னா அது நம்ம டிப்பிக்கல் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இது திடீர்னு வரும். ஓகேவா? சடனாக ஆன்செட் ஆகும். அதே போல் நமக்கு சில் ஃபீவர், குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே போல் கஃப் இருக்கும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனை வெளியே தரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்டிவாக கஃப் வரும். அடுத்ததாக டாக்கிப்னியா, நமக்கு இன்க்ரீஸ்டு ப்ரீத், ரெஸ்பிரேஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்கி கார்டியாகவும் வரும், ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரீத்லெஸ்னஸ், அவங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரீத் பண்ணவே முடியாது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? அதே போல் அவங்களுக்கு ப்ளூரா செஸ்ட் ரீஜியனில் பெயின் இருக்கும், செஸ்ட் பெயின். அதே போல் அவங்களோட ப்ரீத் சவுண்ட் கேட்டிங்க அப்படின்னா கிராக்கிள்ஸ் அண்ட் ட்ரால்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வரும். ஓகேவா? ஸோ செத்தஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் கேட்கும், சில பேர்த்துக்கு அப்படியே ஓப்பனாகவே கேட்கும், வெளியவே கேட்கும். ஓகே, இதெல்லாம் டிப்பிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். காமனாக யூஸ்வலாக வரக்கூடிய பாக்டீரியல் நிமோனியா. ஓகே, அடுத்ததாக ஏடிப்பிக்கல் நிமோனியா. ஓகேவா? நமக்கு காமன் காசு வந்து பாக்டீரியாவாக இருக்காது, இது என்ன வேணுமா இருக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக வரும், சடனாக ஆன்செட் ஆகாது, கிராஜுவலாக வரும். அதே போல் அவங்களுக்கு கஃப் வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது, ட்ரை கஃப், வறட்டு இருமல் இருக்கும். அதே போல் ப்ரீத் சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி நார்மலாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டபிள்யூபிசி. பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் வந்து சோர் த்ரோட்டாக இருக்கும், வறண்டு போயிருக்கும். அதே போல் ஃபெட்டிக்காக இருக்கும், அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, மேபி டயரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட காசஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா வைரஸாக இருப்பாங்க, மைக்கோபாக்டீரியம், லெகினோனெல்லா, நிமோஃபில்லா, இந்த மாதிரியான ஆர்கானிசம்னால் வரக்கூடிய நிமோனியா தான் ஏடிபிக்கல் நிமோனியா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததாக டயக்னோசிஸ். நம்ம எப்படி நிமோனியா இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ப்ளட் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளட்டில் எந்தெந்த கண்டென்ட் அதிகமாகுது கம்மியாகுது, ப்ளட்டில் லிவர் என்சைம்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி ப்ளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அடுத்ததாக செஸ்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம். செஸ்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் சிடியும் எடுத்து பார்க்கலாம். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நிமோனியா இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிடும். அடுத்ததாக சீரோலாஜிக்கல் டெஸ்ட், நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனுடைய ஆன்டிஜன் வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் சீரோலாஜிக்கல் டெஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லெகியோனெல்லா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கானிசத்தோடைய ஆன்டிஜன் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ற ஆன்டிஜன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? நியூமோகாக்கல் பாக்டீரியாவுடைய ஆன்டிஜன் இருக்கா, ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு டெஸ்ட் இருக்குது. சீரோலாஜிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்டிஜன் இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். அதே போல் நம்மளுடைய ஸ்பூட்டம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூட்டம் அப்படின்னா நம்ம வந்து இருமும்போது கொஞ்சமாக சளி வரும் இல்லையா, ஸோ அதான் ஸ்பூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பூட்டம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிமோனியா இருக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ செஸ்ட் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 5 பட்டன் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோ பாரில் எடுப்பாங்க, அடுத்து பேட்சி பேட்டர்னில் எடுப்பாங்க, அடுத்து இன்டர்சிசியலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, அடுத்து லங்கில் ஏதாவது அப்சஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது அப்சஸ் அப்படின்னா வேஸ்ட்டெல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்கும்ல, அதான். அடுத்து நோடுலார், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நோடுலார் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு சில ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு சிலது லோபார் ஏரியாவை போய் அஃபெக்ட் பண்ணும், ஒவ்வொரு இது இன்டர்சிசியம் அஃபெக்ட் பண்ணும், ஒவ்வொரு இது நூடுல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துருவோம். எடுத்து பார்த்துட்டு எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நிமோனியா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் அது இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ மோர்டாலிட்டி ரேட், அவங்க வந்து டெத் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஆன்டிமைக்ரோபியல், அந்த பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி கொடுக்கலாம்.
அதே போல் அவங்களோட ப்ரொக்னோசிஸ் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து சிவியாரிட்டி கம்மியாகிட்டே இருக்கா, அந்த மாதிரிங்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரொக்னோசிஸ் இருக்குது, அந்த ப்ரொக்னோசிஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்லையே இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேஷண்ட் எப்போ வந்து ரொம்ப ரிஸ்க்குக்கு போகிறாங்க, ரொம்ப டெத்தாக போகிறாங்க, அந்த மாதிரி ரிஸ்க்குக்கு எப்போ வருவாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, அவங்களால கான்சியஸாக இருக்க முடியல, பிரெயினில் கன்ஃபியூஷன் இருக்குது, அவங்களோட யூரியா லெவல் ரொம்ப அதிகமாகுது, 7 மில்லிமோல் இந்த அளவுக்கு மில்லிமோல் பெர் லிட்டர் அந்த அளவுக்கு போகுது, ரெஸ்பிரேட்டரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 விட அதிகமாகுது அப்படிங்கிறப்ப, அதே போல் பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஓகேவா, டயாஸ்டோலிக்கே வந்து பார்த்திங்கன்னா 60 mmக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, லோ பிபி வந்துச்சு அப்படின்னாலும் அவங்க மேபி டெத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏஜ் வந்து 65க்கு அதிகமாகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நிமோனியா வருது அப்படின்னா கூட அவங்களும் டெத் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அவுட் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ட்ரக்ஸில் மேஜராக பார்த்தோன்னா அமாக்சிலின், அதே போல் ஃப்ளூரோ குயினோலோன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிறதுக்கு 48லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியராக இல்லையா அப்படிங்கிறத லேபிள் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் 7 to 10 days வரைக்கும் மஸ்ட் சஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம பார்த்தது எல்லாமே கம்யூனிட்டி அக்வயர்டு நிமோனியா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்டுபேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போதைக்கு நமக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிட்டு ஒரு நிமோனியா காஸ் பண்ணுது அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா. கம்யூனிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வெளியே இருந்து வந்துச்சு, ஓகேவா, இன்ஃபெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஏஜென்ட்டாக வெளியே இருந்து வந்துச்சு. இது பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 48 ஹவர்ஸில் நிமோனியா வருது. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசியூ ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா, ஐசியூ ஹேப் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்தாங்க அப்படின்னா இது. அதே போல் நான் ஐசியூ அவங்க சாதா வார்டில் இருக்காங்க அப்படின்னா நான் ஐசியூ ஹேப் ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா. இந்த மாதிரி 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதே போல் நம்ம வென்டிலேஷனுக்காக இன்டுபேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா, வென்டிலேஷனுக்காக இன்டுபேஷன் பண்ணிவிட்டு அது மூலமாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா, விஏபி. ஸோ இதெல்லாம் எப்போ வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 days வெளியே தெரிஞ்சிடும் நிமோனியா இருக்குது அப்படின்றது, வெளியே சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை போக்குறது தான். ஓகேவா, ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிமோனியா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.